அவல் பக்கோடா எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். நான் லைட் வெயிட்டான அவல் தான் எடுத்திருக்கேன். 2 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். 200 கிராம் அவல், அதுக்கு 3 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விட வேண்டாம், அவல்லே தண்ணி இருக்குது. 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம், ரொம்ப விட வேண்டாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ பக்கோடா பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சாச்சு. பக்கோடா போட்டுடலாம். இதுக்கு ஷேப் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, சும்மா அப்படி கிளி கிளி போட்டுடலாம். வெந்துட்டுருக்கு, திருப்பி போட்டுடலாம். இந்த பபிள்ஸ்லாம் அடங்கட்டும். நல்லா வெந்தாச்சு. அவல் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.